வணக்க நண்பர்களே, நான் உங்கள் சாமி மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர் திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம கிட்ட ரெட்மி 9 பவர் மாடல் ஒன்று புதுவிதமான பஞ்சாயத்துல என்டர் ஆயிருக்குங்க. இந்த பஞ்சாயத்துக்கு என்ன தீர்ப்புன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பொதுவா போக்கோ M3 ரெட்மி 9 பவர் மாடலுக்கு டெட் கண்டிஷன்ல வரதுக்கு VPTS செக்ஷன்ல தான் ரீவொர்க் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட வந்த ரெட்மி 9 பவர் என்ன பிரச்சனை அப்படின்னா, டிசில கனெக்ட் பண்ணா ஃபுல் ஷாட் காமிக்குது. அதே மல்டிமீட்டர்ல செக் பண்ணி பார்த்தா டயோட் வேல்யூ வருது. சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு ஷார்ட் கலர் எடுத்துன்னு போயிட்டு பேட்டரி கனெக்டரோட பாசிட்டிவ் லைன்ல வச்சா அப்பயும் ஷார்ட் ரிலீஸ் ஆகலைங்க. சரி, செய்வனை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் செக்ஷன்ல இருக்கிற ஷீல்டை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்தா 2G 3G ஐசிக்கு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆயிட்டு இருந்ததுங்க. அப்புறம் அந்த ஷார்ட் ஆன கெப்பாசிட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு வேற ஒரு கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போன் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா போன் பர்ஃபெக்ட்டா ஆன் ஆயிடுச்சு. நெட் எல்லாமே பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு இந்த ரெட்மி 9 பவருக்கு பஞ்சாயத்தை முடிஞ்சுங்க. சரி, உங்ககிட்ட இதே மாதிரி டெட் கண்டிஷன்ல வந்த மொபைலுக்கு ப்ராப்பர் வே தெரியாம பொதுவா CPU ரீவால்வ் பண்றது, EMMC ரீவால்வ் பண்றது, பவர் ஐசி ரீவால்வ் பண்றது, இதை மாதிரி எல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? முறையான ட்ரைனிங் கத்துக்கணும், மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரலும் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல பேசிக் எனக்கு தெரியுது, அட்வான்ஸ் மட்டும் கத்துக்கிறீங்க அப்படின்னாலும் மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க கோர்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.